வாங்க இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னன்னு அதோட அடிப்படைகளை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல டெய்லி சம்பாதிக்கணும்னு நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இந்த டெக்னிக்கோட பேரு தான் இன்ட்ராடே ட்ரேடிங். இது ரொம்ப பாப்புலர் ஆனாலும் கொஞ்சம் சேலஞ்சிங் ஆனது. இது ஒரு காய்கறி வியாபாரி மாதிரி யோசிங்க. காய்கறிக்கு பதிலா இங்க நீங்க பங்குகளை ட்ரேட் பண்றீங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்கா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் புரியாம ட்ரேட் பண்ணா நம்மளோட மொத்த முதலீட்டையும் இழக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, பிரைஸ் எங்க போகும்னு நாம எப்படி கணிக்கிறது? சரியான முடிவுகள் எடுக்க நமக்கு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு டூல் இருக்கு. அதுதான் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இது மார்க்கெட்டோட கதையை நாம படிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க இதை டீடைலா பார்க்கலாம். ஒவ்வொரு கேண்டிலும் நமக்கு 4 முக்கியமான விஷயத்த சொல்லும். ஒரு கேண்டிலோட கதையை நாம இந்த 4 சிம்பிள் பார்ட்ஸா பிரிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓபன் பிரைஸ், அதாவது காலையில ட்ரேடிங் ஆரம்பிக்கும் போது இருந்த விலை. அடுத்தது ஹை பிரைஸ், இது அன்னைக்கு அந்த ஸ்டாக் தொட்ட ஹையஸ்ட் பிரைஸ். அப்புறம் லோ பிரைஸ், இத அந்த நாள்ல பிரைஸ் இறங்குன ரொம்ப கம்மியான பாயிண்ட். கடைசியா க்ளோஸ் பிரைஸ், இது சாயங்காலம் மார்க்கெட் முடியும் போது இருந்த ஃபைனல் பிரைஸ். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான க்ளூ அந்த கேண்டிலோட கலர் தான். இது ரொம்ப சிம்பிள். பச்சை கலர்னா ப்ராஃபிட், சிவப்பு கலர்னா லாஸ். அப்போ நீங்க ஒரு பச்சை கேண்டில் பாத்தீங்கன்னா காலையில இருந்து பிரைஸ் ஏறி இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு சிவப்பு கேண்டில் பாத்தீங்கன்னா நாள் முழுக்க விலை இறங்கி இருக்கு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்க இந்த பேசிக் நாலேஜ் தான் உங்களோட படி. இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட ரொம்ப அடிப்படையான ஒரு மொழியை கத்துக்கிட்டீங்க. சரி, இப்போ உங்களால ஒரு நாள் கதைய படிக்க முடியுது. ஆனா இத வச்சு அடுத்த நாளை எப்படி கணிப்பீங்க?